12th grade NCERT CBSE matrices 3rd chapter example 4. எக்ஸாம்பிள் 4ல ரெண்டு மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் A, B, C, X, Y, Z வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா இங்கே இருக்கிற வேல்யூக்கு பதிலாக இங்கே 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ X + 3ன்றது 0 இருக்குன்னு அர்த்தம். இந்த இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. இங்கே -21 இருக்குது, இங்கே -21 இருக்குது. இங்கே -6 இருக்குது, இங்கே -6 இருக்குது. அப்போது எல்லாமே சேமாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா X + 3 இருக்கிற இடத்துல X + 3 = 0 அப்படின்னு போடணும். அடுத்து என்ன பண்ணலாம், X = +3 இங்கிட்ட வந்துச்சுன்னா நேரம் -3. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது, Z + 4 இருக்கா. Z + 4 = Z + 4 இருக்கிற என்ன இருக்குது, 6 இருக்குது. = 6 போடணும். அப்போ Z = 6 போட்டுக்கணும். இந்த +4 இங்கிட்ட வந்துச்சுன்னா -4 ஆகிடும். அப்போ Z = 6 - 4 என்னது 2. Z வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒய்க்கு இது ரெண்டே கம்பேர் பண்ண போகிறோம். என்ன இருக்குது, 2y - 7 = 3y - 2 அப்படின்னு இருக்கா. அப்போ 2y எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ 2y இங்கே +3y இருக்குது, இங்கே வந்துச்சுன்னா -3y ஆயிரும். அடுத்து இங்கே -2 அப்படியே வச்சுக்கணும். இந்த -7 இந்த சைடு வந்துச்சுன்னா +7 ஆகிடுமா. அப்போ 2y - 3y என்னது 1y. ஆனால் -1yன்னு போடணும். ஏன்னா பெரிய நம்பர் என்னது 3. 3க்கு முன்னாடி இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டாச்சு. = -2 + 7 டிஃப்ரென்ஸ் சைன் தான் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 7ல் 2 போச்சுன்னா 5. பெரிய நம்பர் என்னது 7க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. ஸோ +5 வரும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அதை இந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆயிரும், 5/-1 which is equal to -5. அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, -5ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னது A. இப்போ X, Y, Z கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் -6 இருக்கிற இடத்துல இங்கே -6 இருக்குது. அடுத்து A - 1 = இங்கே என்ன இருக்குது, -3 இருக்குது. அப்போ A = -3. இந்த -1 இங்கே வந்துச்சு என்ன ஆயிரும், +1 ஆயிரும். இப்போ A = -3 + 1 என்னது -2. A வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது B வேல்யூ. இங்கே இருக்குது, இங்கே 0, இங்கே 2C + 2 இருக்குது. 0 = 2C + 2 இருக்குது. இப்போ நான் 2C அப்படியே வச்சுக்கிறேன். இந்த +2 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், -2 ஆயிரும். அகைன் C இங்கே இருக்கட்டும். 2 வந்து எப்படி இருக்குது, 2வும் Cயும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இந்த சைடு வந்து என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். இப்போ -2/2. அப்போ என்ன வரும், C = -1 வரும். அப்போ Cயோட வேல்யூ என்னது -1. நெக்ஸ்ட் என்னது C வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கம்பேர் பண்ணலாம், B வேல்யூ கம்பேர் பண்ணலாமா. இது ரெண்டையும் B - 3 = 2B + 4. இப்போ B எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். B + 2B இங்கே வந்துச்சுன்னா -2B ஆயிரும். 4 அப்படியே வச்சுக்கலாம். -3 வந்துச்சுன்னா +3 ஆயிரும். அப்போ Bயில் -2B போச்சுன்னா என்னது, இது 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 - 2 என்னது -1B = 4 + 3 என்னது 7. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இங்கே வந்துச்சுன்னா டிவிஷன் ஆயிரும். அப்போ 7/-1 என்னது -7. அப்போ A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. X, Z, Y கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம எப்போ பண்ணணும்னா ரெண்டு மேட்ரிசஸ் ஈக்குவல்னு சொல்லும் போது தான் நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஈக்குவல் டு சைன் போட்டு நம்ம எலமெண்ட்ஸ் அன்னோன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடும், நோன் நம்பர்ஸ் அதாவது கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இன்னொரு சைடும் கொண்டு வந்து நம்ம எலிமினேட் பண்ணி நம்ம பண்ணணும். Example 5. Find the values of A, B, C and D from the following equation. இப்போ இதுவும் example 4 மாதிரி தான். ரெண்டு மேட்ரிசஸ் கொடுத்துட்டு A, B, C, D வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுவும் ஈக்குவல் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2A + B = 4. இப்போ லாஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 4ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஈக்குவேஷன் தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா X + 3 = 0 அப்படி இருந்துச்சு. ஒரே ஒரு அன்னோன் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்போ நம்ம செகண்டே நம்ம கம்பேர் பண்ணணும். A - 2B = -3. இப்போ இது ரெண்டே எலிமினேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கலாமா. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2வை நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 அப்படியே வச்சுக்கிறேன். 2A + B = 4. ஈக்குவேஷன் 2வை நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 2 × A 2A -2 × 2 4B = -3 × 2 -6. இப்போ என்ன பண்ணலாம், சைனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். இது மைனஸ் இருக்கிறனால இங்கே ப்ளஸ் பண்ணுறேன், இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ +2A -2A கேன்சல் ஆயிரும். அப்போ B + 4B என்னது 5B. 6 + 4 என்னது 10.
அப்போ b is equal to 10/5 என்னது b is equal to 2 கிடச்சிருச்சு. இப்போ b வேல்யூ போய் நம்ம ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. அப்போ இங்கே என்ன இருக்குது 2a ப்ளஸ் b இருக்கிற இடத்துல 2 போட்டாச்சு ஈக்குவல் டு 4. அப்போ 2a is equal to 4 ப்ளஸ் 2 இங்கே இருந்துச்சுன்னா -2 ஆயிரும். அப்போ 2a is equal to என்ன இருக்குது 4 minus 2 என்னது 2. அப்போது a is equal to 2/2. ஏன்னா இது டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆயிரும். அப்போ a வேல்யூ என்னது 1. அப்போ a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் c and d கண்டுபிடிக்கணும். அப்போ c and dக்கு என்ன பண்ணணும்னா 5c minus d equal to 11. அடுத்து இங்கே 4c plus 3d is equal to 24. இப்போ இதையும் நம்ம சால்வ் பண்ணணும். இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 3யை நம்ம என்ன பண்ணலாம்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஏன் 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம்னா அப்போனா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி கொடுக்கலாம்ல, அதனால தான். அப்போ 3ஆல் நான் ஈக்குவேஷன் 3யை மல்டிபிள் பண்ணி கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் 5ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 15c மைனஸ் 3 into 1 மட்டும்தான் இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம்ல. அப்போ 3 into d என்னது -3d. 11 into 3 என்னது 33. கீழே உள்ளதை அப்படியே போட்டுக்கலாம். 4c plus 3d equal to 24. இங்கே சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி கொடுத்துடலாமா. அப்போ 15 plus 4 என்னது 19c ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 3 plus 4 என்னது 7, 3 plus 2 என்னது 5, 57. அப்போ c is equal to 57/19. 19 1s are 19, 19 3s are 57. இப்போ c is equal to 3. c வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை போய் நம்ம ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் சப்ஸ்டியூட் in equation 3. substitute பண்ணா என்ன ஆகும் 5c இருக்கிற இடத்துல 3 போட்டாச்சு minus d is equal to 11. அப்போ 15 minus d is equal to 11. minus d is equal to 11 minus 15 ஆயிரும். minus d is equal to 11ல் 15 போச்சுன்னா என்னது 4. மைனஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகி d is equal to 4. அப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணணும்னா அதோட என்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணணும். a11 இங்கேயும் a11, இங்கே a12 இங்கேயும் a12, ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அப்போ a11 இருக்கிற இடத்துல 4 இருக்கும், அதனால ஈக்குவல் சிம்பிள் போட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.